வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் 20 நிமிடத்தில் 2 லட்சம் மதிப்புடைய இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபரால் பரபரப்பு. காவல் ரோந்து பணி குறைவு என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உதகை நகரில் வியக்கத்தக்க வேகத்தில் நடைபெற்ற வாகன திருட்டு சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. க்ளூனி மேனார் பாட்னா ஹவுஸ் பகுதியில் ஒருவர் இரவு நேரத்தில் சுமார் 20 நிமிடங்களுக்குள் 2 லட்சம் மதிப்புடைய இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்றுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. உதகையின் க்ளூனி மேனார் பாட்னா ஹவுஸ் உள்ள வீடு ஒன்றில் இருசக்கர வாகனங்கள் இரவு நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தன. இதில் 2 லட்சம் மதிப்புடைய 2 சக்கர வாகனத்தை 20 நிமிடத்தில் மர்ம நபர் களவாடி சென்றுள்ளார். இந்த செயலுக்கு முன்னமே திட்டம் அமைக்கப்பட்டிருந்ததை இது காட்டுகிறது. இந்த சம்பவம் உதகையில் பாதுகாப்பு நிலையை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. போலீசாரின் இரவு ரோந்து பணியில் காணப்படும் தேக்க நிலையே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து நிர்வாகத்தில் போலீசார் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆனால் ராத்திரி நேரங்களில் வீதிகளில் பாதுகாப்பு பிழையாகிறது என்று வேல்முருகன் என்ற வியாபாரி தெரிவித்தார். இது மாதிரி திட்டமிட்டு வரும் திருடர்கள் சிக்காமல் தப்பிவிடுவதற்கான முக்கிய காரணம் கணிசமான ரோந்து இல்லாமையே என்கிறார். போலீசாரின் நடவடிக்கை புகாரின் அடிப்படையில் உதகை டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றி விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் உதகை நகரில் இரவு நேர காவல் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த தேவை என்பதை வலியுறுத்துகின்றன. பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.